10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெறி திரைப்படம் ரீலீஸ் ஆகிறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது பயமா? அதில் பயம்லாம் என்ன இருக்குது? நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தெறி ரீரிலீஸை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் மங்காத்தாவை ஏன் தள்ளி வைக்க சொல்ல? நீங்கள் வந்து அந்த படத்தையோ இல்லை அஜித் சாரையோ ஒரு பொருட்கள் மங்காத்தாவோட டேட்டில் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, நாங்கள் போஸ்ட் பண்ணாத மாதிரியே தெரியும் போஸ்ட் பண்ணுவாங்கி வந்ததால் ஒரு உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிருக்கார் விஜய் சார். ஸோ அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு சார். நான் என்னை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடணுன்னே இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறீங்களா? எல்லாத்தையுமே அந்த சார் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார். இன்னைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காரு தமிழக அரசியலுக்கு. வெல்கம் பண்ண வேண்டியது தான். இன்னும் நிறைய ஷார்ப்பாக ஸ்ட்ராங் ஆகணுன்றது என்னோட ஆசை. ஒரு டேட் போடாமல் இருந்தால் சென்சார் வந்து ஜனநாயகனுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் சென்சாருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு டேட் போடுறது சேஃப். நீங்கள் என்ன தான் வந்து இது வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கிடையாது, 2 பேரும் நட்போடு எப்படி இருக்காங்கிறது தான் படத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னாலும் இது இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தான்ங்கிற நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. அந்த டைமில் வந்து அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது. இன்றைக்கி இருந்து பார்வையில் வந்து நீங்கள் வேணால் அவங்களை இஸ்லாமியராக பார்க்கலாம். இஸ்லாமிய படையெடுப்பை பற்றி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ சொல்லலாம். எப்போ சொல்லலாம்? 4 வரி சொல்லுங்கள். வல்லால மகாராஜா பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. காடவரார்கள் பற்றி தெரியாது. சம்பூரார்கள் பற்றி தெரியாது. அப்போ தெரிஞ்சுக்கணும்ல. பிரைம் 9 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மணிக்கும். என்னோட இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் இருந்தார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு. படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு எல்லாமே ஆல் இன் ஆல் பார்த்தாகணும். ஓகே. ஸோ பேசிக்காக தூக்கம் இல்லை. ஒரு 4-5 நாளாக ஒர்க்கு, டைட் ஒர்க். ஓகே. திரௌபதி 2 எதை பற்றி பேசுகிறது? துருக்கியிலிருந்து இந்த நாட்டை படையெடுத்து வந்த முதல்ல வந்தவர் அலாவுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் வந்தவர் முகமது பின் துக்ளக். ஸோ அவருக்கும் இங்கே அப்போ நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த டைம் அங்கே இப்போ இருக்கிற சவுத் இந்தியா ஆண்டுட்டு இருந்த வீர வல்லால மகாராஜாவுக்கும் அவங்களுக்கும் நடந்த இந்த யுத்தம் தான் படம். ஓகே. ஸோ அவருக்கு மூன்றாம் வீர வல்லால மகாராஜருக்கு துணையாக இருந்த சிற்றரசர் காடவராயன் ரிச்சர்ட் சார் ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த ரோல் வந்து நட்டி சார் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் சாருக்கு ஜோடியாக திரௌபதி தேவி காஞ்சி சமஸ்தானத்தை சேர்ந்தவங்களாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு திருவண்ணாமலை, விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த வட்டாரத்தில் நடக்கிற ஒரு திரைப்படம். இது 14ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை. ஸோ நாட்டை படையெடுக்க வந்தவங்க அவங்க வந்து முதல்ல நாட்டில் இதெல்லாம் சூறையாடணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கலாச்சாரத்தை மாற்றினா தான் நம்ம வந்து எல்லாரையும் அடிமைப்படுத்தினா தான் நம்ம ரூல் பண்ண முடியும்னு நினச்சி அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்களால சவுத் இந்தியாவுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர முடியல. அதுக்கு காரணம் வல்லாளர் மாதிரியான அரசர்கள், காடவரார்கள், சம்பூரார்கள் மாதிரியான சிற்றரசர்கள் ஃபைட் பண்ணி அப்புறம் அவங்க விஜயநகர பேரரசுன்னு ஒன்று உருவாக்கி அதெல்லாம் மீட் எடுத்தாங்க. ஸோ இது வந்து இந்த படம் இது எல்லாத்தையும் மக்களுக்கு சொல்ல போகுது. இதை சொல்லணும்னு உங்களுக்கு எப்படி ஐடியா தோன்ற அந்த இது புள்ளி? நான் காசி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் சார். காசி கோயிலுக்கு போயிருந்தப்போ அங்கே கோயில் பிரகாரத்தை சுற்றி வரப்போ ஒரு பெரிய நந்தி இதுக்கு பார்த்தேன். அந்த நந்தி வந்து டுவர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிற சைடு கேட்டு போட்டு, கேட்டுக்கு அந்த பக்கம் மசூதி இருக்குது, ஞானவாபி மசூதி. அப்போ அதை பற்றி விசாரிக்கிறப்ப அவுரங்கசீப் படையெடுத்து வந்து அந்த கோயிலை ஆக்கிரமிப்பு பண்ணி அப்போ கோயில் வளாகமாக இருந்த இடத்த வந்து மசூதியாக மாற்றிருக்காங்க. ஸோ அங்கே மேபி ஒரு சிவலிங்கம் தான் இருந்திருக்கணும் நந்திக்கு ஃபேஸ் பண்ணியிருக்க சைடில். அது என்ன வரலாறு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வரலாற்றோட தொடர்ச்சியாக மாலிக் கஃபூர் வந்து இங்கேயும் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ மதுரையை படையெடுத்து வந்திருக்காரு. அதெல்லாம் தேடுறப்ப தான் இப்போ வீர வல்லால மகாராஜர் பற்றி தெரியுது. அப்புறம் அவரோட புத்தகம் வாங்கி படிக்கிற அண்ணல் கண்டார்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க, அண்ணன் ஒருத்தங்க. அதை படிக்கிறப்ப இது சினிமாவாக சொல்லி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா திரைப்படத்துறையில் இருக்கும் இலக்கியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து இது ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த வரலாறு வந்து தெரியணும். இது சினிமாவாக மாற்றுறப்ப இதுக்கான இது வந்து கண்டிப்பாக ஒரு விவாத பொருளாக இருக்கும், ஒரு நமக்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் தோணிச்சு. நான் படமாக பண்ணணும்னு முடியும். நீங்கள் என்ன தான் வந்து இது வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு கிடையாது, 2 பேரும் நட்போடு எப்படி இருக்காங்கிறது தான் படத்தில் சொல்லியிருக்குன்னு சொன்னாலும் இது இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தான்ங்கிற நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. இல்லை, இப்போ என் கண்ணில் அது மாதிரி எதுவும் படலை. சப்போர்ட் பண்ணி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அவங்களோட இது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் முன்னொரு காலத்தில் நாங்களும் வந்து இந்த இந்து மதத்தில் தான் இருந்துருவோம், நாங்கள் எப்படி மாறணும்னு எங்களுக்கும் தெரியாது, நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, அதனால் அமைதியாக தான் ட்ரெய்லர் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. யாரும் எதிர்ப்பு குரல் வரல, எங்கேயும் சலசலப்பு இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் ஸ்மூத். நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ரிச்சர்ட் சார் வந்து ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் இவர் தான் வேணும்னுக்கான காரணங்கள் என்ன? அது வேணான்னுலாம் யாரும் சொல்லலை. அவங்க வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்க ஒரு ஹீரோவாக சேர்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க.
பட் திரௌபதியோட டைட்டில் வந்து அவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அங்கே எனக்கு அவர் திரௌபதி நான் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லாத மோகன்ஜியை வந்து ஒரு இயக்குனராக மக்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான். அவரோட உதவி இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் நம்ம அப்போ திரௌபதி பண்ணியிருக்க முடியாது. இப்போ திரௌபதி டூ நம்ம அவரோட பயணிக்கிறது தான் நியாயம். அதனால் நான் அவர் கொடுத்த வாக்கு, அந்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன். ஓகே, எங்கெங்கெல்லாம் படப்பிடிப்பு நடந்தது? சரி, இதுக்கு வந்து பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் நிறைய அதில் சிஜியும் கொஞ்சம் இருக்குது. பட் அந்த எல்லாமே சிஜி பண்ண முடியாது. நாங்கள் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணி அப்போது ரியல் லொக்கேஷன்ஸுக்காக நாங்கள் வந்து இந்தியா முழுக்க சுற்றினேன். ராஜ்கோட்டு, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்லாம் போனேன், மத்திய பிரதேஷ். அப்புறம் பாம்பேயில் வந்து எங்களுக்கான வசதியாக இடங்கள் அமைஞ்சுது. ஸோ பாம்பேயில் ஒரு 70% ஷூட்டும் செஞ்சு, திருவண்ணாமலையில், அப்புறம் சென்னையை சுற்றி சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில், செங்கல்பட்டு பார்டர்லாம் நடந்தது ஷூட். எவ்வளோ நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது? 31 நாளில் முடிச்சிட்டோம் சார். பெரிய விஷயமா தான் சொல்கிறீங்க எல்லாரும், எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப பிளான்டாக ஒர்க் பண்ணி அது ப்ரீ பிளானாக பக்கவாக ரெடியாக. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த செட் ஒர்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக. அது என் டீம் தான் காரணம். என்னோட கேமராமேன், என்னோட ஆர்ட் டைரக்டர், என்னோட ஸ்டண்ட் மாஸ்டர், என்னோட மொத்த டீமும், எடிட்டரு, அப்புறம் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணதால் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருந்தது, என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, 25 ஹீரோயின் பார்த்ததுக்கப்புறம் தான் ரக்ஷனாவை செலக்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. அது 25 ஹீரோயின் கவுண்டில் இல்லை சார், சும்மா குத்து மதிப்பாக சொல்கிறேன். பட் அவ்வளோ பேரை தேடி இருக்கேன். ஓகே, எனக்கு நமக்கு நேரில் பார்த்ததை விட ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்ல, ப்ரொஃபைலாக அனுப்புறது நிறைய அனுப்புவாங்க. நாங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு 25 ப்ரொஃபைல்லேருந்து அதுக்கப்புறம் அவங்கள ஒரு 10 பேர் நேரில் பார்த்து அதில் பெஸ்ட்டாக ரக்ஷனா மேடமோட அந்த ஃபேஸ் கட், அவங்களோட அந்த ஷோல்டர், அவங்களோட அந்த ஹைட்டு, அவங்களோட புருவம், இதெல்லாமே இந்த கேரக்டருக்கு வந்து நான் எழுதுகிறப்ப எனக்கு ஒரு பிம்பம் வந்தது இல்லை, அது மேட்ச் ஆச்சு. அதனால் பட் ஆனால் நீங்கள் எழுதும்போது வேறு யாராவது மனசில் வச்சுட்டு எழுதுனீங்களா அந்த கேரக்டருக்கு? திரௌபதி தேவின்னு எழுதிட்டு அந்த கேரக்டருக்கு வேணால் ஒரு உருவத்தை தான் தேடணுமே தவிர யாரையாவது மனசில் வச்சு எழுதினா அவங்கள நடிக்க வச்சுட்டு இருப்பேன், என்ன பாடுபட்டாவது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் படங்கள்லாம் வந்து சாதிய படங்கள் இருக்கிறாங்கன்னு அவங்களும் ஒரு குறிப்பு. உங்கள் மேலேயே அந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது சார். எல்லாருமே சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை படமாக எடுக்கிறோம் சார். அது வந்து இப்போ என் படம் எடுக்கிறப்ப அதில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது மாதிரி எல்லா டேரக்டருக்குமே அது இருக்க தான் செய்யும். இதெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் இப்போது காமெடி படம் எடுங்க. இப்போ காமெடி படம் அப்படியே வந்து டியூட்டில் கூட நிறைய விமர்சனங்கள் நானே சொல்லியிருக்கேன், எனக்கு அதில் அந்த கண்டென்ட்லாம் பிடிக்கலன்னு. ஸோ படைப்பு வரப்போ அது புத்தகமாக இருந்தாலும், அது ஓவியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் விமர்சனங்கள் வரதான் செய்யும். நீங்கள் அதை தாங்கிக்கிட்டால் தான் இதுக்குள்ளே வரணும். தாங்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா இதுக்குள்ளே வரவே கூடாது. இஸ்லாமிய படையெடுப்பை பற்றி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ சொல்லணும்னா எப்போ சொல்லலாம்? இல்லை, ஆல்ரெடி இப்போ அதுக்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா டேட் ஏதாவது இருக்கு? இல்லை, அது முடிஞ்ச விஷயம் தான். அது இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் அவங்க படங்கள். உங்களுக்கு வல்லாளரை பற்றி தெரியுமா? 4 வரி சொல்லுங்கள் வல்லாள மகாராஜாவை பற்றி. எனக்கு பெருசாக தெரியாது. காடவராயர்கள் பற்றி தெரியாது. சம்பூரார்கள் பற்றி தெரியாது. அப்போ தெரிஞ்சுக்கணும்ல. நான் இவங்களை பற்றி சொல்கிறப்ப அவங்க எதிர்க்க இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்க வந்து நாட்டின் மீது படையெடுத்து வந்த அந்நியர்கள். அந்த டைமில் வந்து அவங்க இஸ்லாமியர்கள் கிடையாது. இன்றைக்கி இருந்து பார்வையில் வந்து நீங்கள் வேணால் அவங்களை இஸ்லாமியராக பார்க்கலாம். அன்றைக்கி அப்படி ஒரு மதம் இருந்தது. இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அட்டாக்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டில் பிறந்திருந்தேன், வேறு யாரோ படையெடுத்து வந்திருந்தா நான் அவங்க இஸ்லாமிய சைட்லேருந்து அதை காட்டியிருக்கேன். இப்போ நான் பிறந்தது தமிழ்நாடு, நான் பிறந்தது இந்து மதம், நான் ஃபேஸ் பண்ண பிரச்சனை தான் நான் காட்ட முடியும். அவங்க வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறி இருந்தாலும் ஆனால் இந்தியர்கள் வந்து கட்சிகளில் எந்த பெரிய பதவிகளையும் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. கட்சிகள் எந்த பதவின்னு சொல்லலை. இப்போ இன்றைக்கி வந்து தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருமே வந்து இந்தியாவில் இருந்து மதம் மாறி அவங்க வந்து இந்தியாவில் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இல்லை. துருக்கிலேருந்து படையெடுத்து வந்தவங்க இங்கே சில பேர் தங்கிட்டாங்க இல்லையா, அவங்க தான் இன்னுமே தலைவர்களாக மத குருக்களாக இருக்காங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டதை சொல்கிறேன். ஓகே, எனக்கு அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அது வந்து தப்பாக கூட மாறலாம். உங்களுக்கு வெளிவர வேண்டியது 30ஆம் தேதி வெளிவர வேண்டியது. ஆமாம், அதுக்கு ஜனநாயகன் தள்ளி போனதால் பொங்கலுக்கு வந்தலான்னு வந்தோம். பொங்கலுக்கு வந்து திருப்பி ஷார்ட்டேஜ் ஆஃப் தேட்டர்ஸ்னால 23 வந்திருக்கும். ஓகே, அப்புறம் ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம், எப்போ வந்தாலும் தேட்டர் ஷார்ட்டேஜ் இருக்கும். ஸோ இப்போ தைரியமாக வந்தாச்சு, இதுக்கப்புறம் டேட்டை மாற்ற முடியாது, பார்த்துடலாம். இப்போ நல்ல படம் வருது, மங்காத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, பட் எங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 ஷோ போனதுக்கப்புறம் மக்கள் இது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் உள்ளே வருவாங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் வந்து ரீ ரிலீஸை தள்ளி வைக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் மங்காத்தாவை ஏன் தள்ளி வைக்க சொல்ல? நீங்கள் வந்து அந்த படத்தையோ இல்லை அஜித் சாரையோ ஒரு பொருள் மங்காத்தாவோட டேட்டில் நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் போஸ்ட் பண்ணான மாதிரியே தெரியும், போஸ்ட் பண்ணுவாங்கி வந்ததால் ஒரு அதில் ஒரு பரிதாபம் இருக்கிறதால போய் கேட்டோம். சார் நீங்களும் ஒன்றா தான் போஸ்ட் பண்ண வரோம், இன்னொரு 1 வாரம் தள்ளி வரலாமே சார்னு கேட்டோம்.
அவங்க மங்காத்தா வந்து ஆல்ரெடி 23 அனௌன்ஸ் பண்ணி இது ரிசர்வேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. நாங்கள் தான் பொங்கல்லேருந்து தள்ளி வந்து 23 சேர்ந்துருக்கோம். எங்களுக்கு 23 வர பிளானே இல்லை, 30th தான் வரலான்னு பிளான். பட் ஆனால் செலவு பண்ண ப்ரமோஷன்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியாதால ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். கடவுள் தான் காப்பாற்றணும். இப்போ எவ்வளோ தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது? 300+, 350+ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நம்ம இன்டர்வியூ பண்ணுறதால டைம் 2 நாள் முன்னாடி இருந்ததால தெரியல. ஓகே. ஃப்ரைடே கரெக்டாக தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தேட்டர் நடந்தது? இதுக்கு முன்னாடினா 14ஆம் தேதி நம்ம ரிலீஸ். அப்பவும் அதே 300+ வந்து பேசி வச்சிருந்தோம். கார்த்திக் சார் படம் வந்ததால அது அப்படி ஸ்ப்ளிட் ஆகி 160 அப்படிதான் கிடைச்சது கடைசியா. ஓகே. நீங்கள் அவங்களுக்கும் யூஸாக இருக்காது, எங்களுக்கும் யூஸாக இருக்காதனால நாங்கள் விட்டு கொடுத்து வந்தோம். சரி. நீங்கள் கேட்டோன்னே தானு சார் பெருந்தன்மையாக தள்ளி வச்சு நாங்கள் ஒரு வாட்டி தள்ளி வந்தோம்ல அங்கேருந்து, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க தானு சார். ஏற்கனவே இப்போ புது படம் அவங்களுக்கு வந்து எப்போ வந்தாலும் தெரிய பார்ப்பாங்க, மக்கள் கொண்டாடுவாங்க. ஓகே. இப்போ நாங்கள் வந்து அப்படி பண்ண முடியாது. இந்த டேட்டையும் தள்ளிட்டோம்னா நாங்கள் பண்ண ஒரு விளம்பரம் செலவு இருக்க 1 கோடி ரூபா விளம்பரம் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். அது எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி அதை பண்ணி அதே செலவு பண்ணணும். அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டதால விட்டு கொடுத்தாரு. அவரோட பெரிய மனசு தான் காரணம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தெறி திரைப்படம் ரீலீஸ் ஆகிறத பார்த்து உங்களுக்கு ஏதாவது பயமா? சார் எந்த படத்தையும் பார்த்து பயம்லாம் இல்லை சார். அப்படி பார்த்தா நீங்கள் 52 வாரத்தில் எந்த வாரத்துலையுமே திரைப்படத்தை வெளியிட முடியாது. இப்போ நம்ம மக்கள் படம் பார்க்குறதுக்கு நமக்கு திரையரங்கம் வேணும் இல்லை சார். நான் இப்போ விஜய் சார் படம், அஜித் சார் படம் வருதுன்னா அது ஒரு பெரிய கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ் மாதிரி. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல, நம்ம அதில் காணாமல் போயிடுவோம். ஓகே. அதுதான் தவிர அதில் பயம்லாம் என்ன இருக்குது. நாங்கள் நல்ல படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நாங்கள் போய் 100 கோடி 200 கோடி 300 கோடி அடிக்க வரல. நாங்கள் போட்ட பட்ஜெட் தாண்டி ஒரு ரூபா 2 ரூபா கூட வந்தால் போதும்னு நினச்சி தான் ஒர்க் பண்ணுறோம். நட்டி சாரோட கேரக்டர் பற்றி இன்னும் கொஞ்சம். அதான் சார், அவர் வந்து 3ஆம் வல்லால மகாராஜா. அவருக்கு ஒரு புராணம் இருக்குது, வல்லால புராணம்னு இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய கதை. அவர் மட்டுமே ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பேரரசர் அவர். அவங்களோட முன்னோர்கள் எல்லாம் கர்நாடகா அலபேடாவை தலைநகராக கொண்டாந்தாங்க. இவர் வந்து திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்திருக்காரு. நட்டி சார் வந்து அவரோட உயரம், அவரோட தோற்றம், அவரோட குரல், அவரோட கர்ஜனை, அதனால் நட்டி சார் வந்து இந்த ரோல்குள்ளே கொண்டு வந்தேன். நட்டி சார் ரொம்ப அழகாக அடாப்ட் பண்ணார். போஸ்டர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போஸ்டரில் நட்டி சார் உட்காந்துருக்க தோரணை, அந்த பறவை கண்ட பேரண்ட பறவைன்னு பேர் அதுக்கு. அந்த சேரு எல்லா தேட்டர்ஸ்லையும் வச்சுருக்கோம். குழந்தைங்கள்லாம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சரி. ஸோ அது ஒரு தோரணையான ஒரு கேரக்டர் அது. ஓகே. சிவாஜி சார் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அது மாதிரி தோரணையாக. அப்புறம் நட்டி சார் அந்த ஏஜ் ஒரு 75 வயசு கேரி பண்ணுற ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது பார்க்கும்போது. அதுதான் சக்ஸஸ். அந்த ஃபோட்டோவில் ஜெயிச்சிருக்கீங்க, இப்போ விஷுவலாக ஜெயிச்சிட்டோன்னா நாங்கள் வந்து. ஓகே. ரிச்சர்ட் சார் இந்த கேரக்டருக்காக எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டார்? சார் வந்து நான் மலேசியாவுக்கு சிலாத் கற்றுக்க அனுப்புனேன். சிலாத் பயிற்சி சண்டை வைக்கலான்னு பிளான் இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே ரெட்ரோவில் அது வந்துருச்சு. அதனால் அது வேறு மாதிரி கத்தியில் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்புறம் குதிரை பயிற்சிக்காக 3 மாதம் போனார். அந்த ஹேர் ஸ்டைல் அவருக்கு வளர்ந்து கொஞ்சம் லென்த்தாக வளர்த்து முடி வெட்டி கேர்ள் பண்ணோம். அதுக்காக ஒரு 6லேருந்து 8 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாரு. வெயிட் போட சொன்னேன், வெயிட் போட்டார். பாடியோட ஷேப்பை கம்ப்ளீட்டாக மாற்றினார். அவரும் ஒரு வருஷத்துக்காக தயாரானார். ஓகே. உங்களோட படங்களில் வந்து பெண் கேரக்டர்களுக்கு ஏதோ முக்கியத்துவம் இருக்கும். இதில் எந்த பெண் கதை? இந்த படம் திரௌபதியை சுற்றியும், நம்ம பரணி சார் நடிச்சிருக்காருல அவரோட ஜோடியா திவின்னு ஒருத்தவங்க வருவாங்க, அவங்கள சுற்றியும், தில்லி இளவரசர் துக்ளக்கோட மனைவி வருவாங்க ஆயிஷா, அவங்கள சுற்றியும் நடக்கிற மாதிரியான கதை. 3 பெண்களுக்குமே இது வந்து பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் இருக்குது. ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்ப. ஓகே. சென்சாரில் இந்த படத்துக்கு ஏதாவது? நாங்கள் எல்லா எவிடன்ஸுமே சப்மிட் பண்ணிட்டோம் சார். இது வந்து நீங்கள் ஏஐயில் போய் இப்போ பார்த்தீங்கன்னா கூட துக்ளக் பற்றி போட்டிங்கனாலோ 3 வில்லன் துக்ளக், கியாசுதீன் தம்கானி, பல்பன் 3 பேரை பற்றி ஏஐயில் போட்டாலும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வரும். வல்லால மகாராஜா போட்ட ரெஃபரன்ஸ் வரும், காடவராயர்கள் பற்றி போட்ட ரெஃபரன்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். அதனால் பெரிய ப்ராப்ளம் வரல. மாடிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்தாங்க, அதை நல்லபடியாக கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே. ஒரு இப்போ டேட் போடாமல் போயிருந்தால் சென்சார் வந்து ஜனநாயகனுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி ஜனநாயகனுக்கு இல்லை சார், மொத்தமாக சினிமாவா அது ஜனநாயகனுக்காக சொன்ன பதில் இல்லை. சென்சார் பற்றி பேசுகிறப்ப நம்ம ஒரு டேட்டை சூஸ் பண்ணிவிட்டு சென்சாருக்குள்ளே போனால் சென்சாருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவங்க இப்போ எனக்கு திரௌபதியில் நாங்கள் எப்படியாவது பொங்கலுக்கு வந்துடணும்னு நினச்சி ஜனவரி 3 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு போனேன். February 28 தான் ரிலீஸ் ஆச்சு. நாங்கள் அப்போ ஒன்றுமே இல்லாத சின்ன படன்றதால அந்த விஷயம் பூதாகரமாவில் தெரியல. விஜய் சார் படன்றதால இது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல் சென்சாருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு டேட் போடுறது சேஃப். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் டேட் அனௌன்ஸ் பண்ணி தான் சென்சார் போகுது நிறைய படங்கள். சார் ஏதாவது ஒரு படம் சிக்கலில் மாட்டுறப்ப அது ரொம்ப பெரிய விஷயம் ஆகிடுது. ஸோ சேஃப்டி ஜோனுக்கு நம்ம வந்து போயிடுறது பெட்டர் சார். ஓகே. மோகன்ஜியின் அடுத்த படம் எதை பற்றியதாக இருக்கும்? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இது படத்தோட வெற்றி தான் அதை தீர்மானிக்க போகுது. ஓகே.
நல்ல பெருசாக ஜெயிச்சிட்டோன்னா அண்டர் வாட்டர் சீக்குள்ளே கதை நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஓகே. இதோட சீக்வல் இது அது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவி தான் அது. ஓகே. நல்லாயிருக்கும். அது காசிமேட்டில் நடக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் அது. ஓகே. நிறைய சமூக கருத்துக்கள் இப்போ பேசுகிறீங்க. தேர்தல் அரசியலில் ஈடுபடுற எண்ணம் இருக்கா? துளி கூட கிடையாது. அந்த மாதிரி நான் எப்பவுமே அந்த மாதிரி சிக்னல்ஸ் கூட கொடுத்தது இல்லையா? இல்லை கொடுத்ததில்ல. பட் அந்த மாதிரி நோ ஐடியா. ஓ, சினிமா தான். சினிமா பண்ண தெரியலன்னா நமக்கு வந்து சொந்த வீடு இருக்குது, 4-5 கடை வாடகை விட்டுருக்கோம். அதில் ஏதாவது ஒரு கடையை எடுத்துகிட்டு ஜாலியாக ஏதாவது புக் ஸ்டால் இல்லைனா என் பொண்ணுக்கு ரொம்ப டாய்ஸ் நிறைய பிடிக்கும், ஏதாவது டாய் ஷாப் மாதிரி போட்டு உட்காந்துலாம் ஐடியா. அவ்வளோதான். சரி. நீங்கள் ஈடுபடலனாலும் ஏதாவது கட்சிக்கு ஆதரவு அது மாதிரி ஏதாவது? ஆல்ரெடி என் ஃபேமிலி மொத்தமும் பாமகவில் இருக்காங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நான் பாமக ஆதரவாக தான் இருக்கேன். உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு போயிருக்காரு, விஜய் சார். ஸோ அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு சார். நான் என்னை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விடணுன்னே இந்த கேள்வியெல்லாம் வைக்கிறீங்களா? எல்லாத்தையுமே அந்த சார் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் சார். இப்போ என்ன கேட்டிங்களா அரசியலுக்கு வரீங்களான்னு? நான் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? ஏதாவது மாற்றம் நடக்க போதானே? நடக்கலாம். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நிறையா வைக்கிறீங்க சார். அதெல்லாம் வந்து கொடுக்குறீங்க. ஒரு எம்எல்ஏவால் தமிழ்நாட்டை மாற்றிட முடியாது, ஒரு தொகுதியை சீரமைக்க முடியும், அவ்வளோதான். விஜய் சார் மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வேறு, அவங்களுக்கு இருக்க ஸ்டார்டம் வேறு, ஃபேன்ஸ் வேறு. அதனால் அவங்க தைரியமாக வராங்க. அவர் இன்றைக்கி ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்காரு தமிழக அரசியலுக்கு. வெல்கம் பண்ண வேண்டியது தான். இன்னும் நிறைய ஷார்ப்பாக ஸ்ட்ராங் ஆகணுன்றது என்னோடய ஆசை. ஓகே. ஒருவேளை அவர் தனித்தின்றா நல்லா இருக்குமே, யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு அரசியல் அட்வைஸ் இல்லை, உங்களோட ஆசை. என்னோட ஆசைனா கண்டிப்பாக எங்கே நின்னாலும் விஜய் சார் ஜெயிக்க போகிறாரு, சட்டசபைக்குள்ளே போக போகிறாரு, அதுதான் ஆசை. சரிண்ணா. திரௌபதி முதல் பாகத்தை போல் இந்த பாகம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.